உசைமீன் ரஹிமகுல்லா இதற்கு விளக்கம் எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ரப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் குறிப்பிடுறாங்க. ரப்புன்னு அல்லாஹ்வை சொன்னா பொதுவாக தமிழ்ல இறைவன் ரட்சகன் சொல்லுவோம். ஆனால் ரப்புன்னு சொன்னா என்னென்ன அடங்கும் அதுலன்னா, முதலாவது அல் ஹாலிக் படைப்பாளன், அனைத்தையும் படைத்தவன். ரெண்டாவது அல் மாலிக் ஆட்சி செய்பவன், அல் மாலிக் ஆட்சி செய்யக்கூடிய ராஜா. அதற்கடுத்து மூன்றாவது அல் முத்தப்பிர் அனைத்து காரியங்களையும் நிர்வாகம் செய்பவன், நிர்வகிப்பவன் என்று பொருள். அப்போ ரப்புங்கிறதுல அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ்வுடைய ருபூபியத்தில் 3 விஷயங்கள் குறிப்பாக சொல்லப்படும். என்ன? அல் ஹாலிக், அல் மாலிக், அல் முதப்பிர். அல்லாஹ் தான் படைப்பாளன், அவன்தான் ஆட்சி அதிகாரம் செய்கின்றவன், அவன்தான் நிர்வாகம் செய்கின்றவன் அப்படிங்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் சொல்றாங்க, ரப்புதான் வணங்கப்படுபவன், அதாவது அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்றாலும் வணங்கப்படுபவர்கள் அனைவரும் ரப்பு என்று அர்த்தம் இல்லை. ரப்புன்னு சொன்னா வணங்கப்படும் அர்த்தம். அப்ப இன்னைக்கு எத்தனையோ வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் ரப்பா? இல்லை, அதெல்லாம் ரப்பு அல்ல. இதன் அடிப்படையில் அல்லாஹ்வை விட்டு வணங்கப்படக்கூடிய கடவுள்கள் அனைத்தும் அவற்றை வணங்குபவர்கள் அவற்றை ரப்புகளாக எடுத்துக்கொண்டாலும் அவை ரப்புகள் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ படைப்புகளை மனிதர்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல்லை கூட வணங்குறாங்க. கல் ஒரு ரப்பா? இல்லை, அதுவே ஒரு படைக்கப்பட்ட பொருள். சூரியனை வணங்குறாங்க, மாட்டை வணங்குறாங்க, பாம்பை கூட வணங்குறாங்க, மனிதர்களை வணங்குறாங்க, மலக்குகளை வணங்குறாங்க, ஜின்களை வணங்குறாங்க, எதை வேணாலும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வணங்கப்படுவது என்பதனால் அது ரப்பாக ஆகிடாது. ஆனால் ரப்பு தான் வணக்கத்திற்குரியவன். அப்போ இதெல்லாம் வணக்கத்திற்குரியது அல்ல, ஆனால் ரப்பாக ஆக்கி கொண்டாங்க. மக்கள் ரப்பாக வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அதாவது ரப்பு தான் வணக்கத்திற்கு தகுதியான என்பதற்கான ஆதாரத்தை இங்கே ஷேக், அதாவது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இந்த ஆயத்தை கொண்டு கொடுக்குறாங்க. எந்த ஆயத்து? யா யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும், மனிதர்களை உங்கள் ரப்பை வணங்குங்கள். அப்போ உங்களை படைத்தவனை வணங்குங்க. அல்லதி ஹலகக்கும், ஏன்? அவன் தான் உங்களை படைத்தான், மற்றதெல்லாம் படைக்கலையே. படைக்காதவர் ஏன் வணங்குறீங்க? படைக்காதவற்றை ஏன் ரப்பாக ஆக்கி கொள்கிறீங்க? அப்போ வணங்காதீங்க அவற்றையெல்லாம். ஏன்னா படைத்த உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இங்கு மனிதர்களை என்று அழைத்திருப்பது, அதாவது அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் யா யுஹன்னாஸ் மனிதர்களே என்று அழைத்திருப்பது ஆதமுடைய சந்ததியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் குறிக்கும். அது முஸ்லீம்களை மட்டும் குறிக்காது. ஈமான் கொண்டிருக்கிறவங்க நம்மை மட்டும் குறிக்காது, எல்லா மனிதர்களையும். அவர் எதை வணங்கி கொண்டிருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அழைத்திருக்கிறான். அப்போ எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த நாட்டில் வாழக்கூடியவராக இருந்தாலும், எந்த நிறமோ எந்த மொழியோ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தஆலா யா யுஹன்னாஸ்ங்கிற இந்த அழைப்புல குறிப்பிடுறான். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணைகளை ஏற்படுத்தக்கூடாது. வணக்க வழிபாடுகளில் எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்தக்கூடாது என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அப்போ யா யுஹன்னாஸ் மனிதர்களையும் கூப்பிட்டு உஅ்புது வணங்குங்கள் அப்படிங்கும்போது இது கட்டளை. உஅ்புது யார? ரப்பக்கும், உங்களின் இறைவனையே வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கு காரணம் அவன்தான் படைப்பாளனாக ஈடு இணை இல்லாதவனாக இருப்பது என்று சொல்றாங்க. அப்போ ஏன் அவனை வணங்கணும்? அவன் தான் படைப்பாளன், அவனுக்கு இணையா யாருமே இல்லை, ஈடு இணையே இல்லை. அப்போ அவன் தான் வணக்கத்திற்கு. மற்றதெல்லாம் எதை நீங்கள் வணங்கி கொண்டு அதெல்லாம் ஈடு இணை உள்ளது இல்லை, இது எல்லாமே வணக்கத்திற்குரியது அல்ல. ஏன்னு கேட்டால் இது எதுவுமே படைக்கவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவனே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரை படைத்தான் என்ற வாசகம் இந்த ஆயத்தில் பார்க்குறோமே. அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், உங்களையும் படைத்தான், உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்தான் அப்படிங்கிற கருத்து என்னன்னா, உங்கள் இறைவனை வணங்குகள். காரணம் அவன்தான் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவனை படைத்தான். எனவே அவன் படைத்த இறைவனாக இருப்பதால் அவனை வணங்குவதுதான் உங்களுக்கு அவசியம், உங்களுக்கு கடமை. ஏன்னா படைச்சவனை தான் வணங்கணும். அப்போ நீங்கள் மற்றதை வணங்குனீங்கன்னா படைக்கப்பட்டதை வணங்குறீங்கன்னு அர்த்தம். அது எதுவுமே உங்களை படைக்கலை, எதையும் படைக்கலை. அப்படி இருக்கும்போது ஏன் வணங்குறீங்க? அப்போது வணக்கத்திற்குரியவன் யாருன்னு கேட்டால் படைப்பவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். வணங்க வேண்டியவங்க எல்லாரும் அந்த படைப்பாளனை தான் வணங்கணும். வணங்கக்கூடியவர்கள் யாரும் படைப்புகளை வணங்கக்கூடாதுங்கிற இங்கே கட்டளை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகையால் தான் நாம் கூறுகிறோம், அல்லாஹ் படைத்து பரிபாலிப்போன் மட்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும், அதாவது அல்லாஹ் தான் படைக்கிறவன் பரிபாலிக்கிறவன் ஏற்றுக்கொண்டா அவனை மட்டும் வணங்குவது அவசியமாக ஆகிவிடும். இல்லை என்றால்
தனது நம்பிக்கைக்கு அவர் முரண்பட்டவராக ஆகிவிடுவார். ஒருத்தரை வந்து அல்லாஹ்வை தான் வணங்கணும், சரியா? ஆமாங்க. ஆனால் மற்றதும் வணங்குவீங்க, ஏங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியாது. ஏங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவர் ஒன்று மற்றதும் படைச்சதுங்க, மற்றதும் என்னை படைச்சது தானேங்க அப்படின்னு சொல்லணும். சொல்ல முடியுமா அவரால்? எதையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எந்த படைப்பையும் சொல்ல முடியாது. அப்போது அல்லாஹ்வை தான் வணங்குங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் அல்லாஹ் தான் படைச்சவங்கிறது தான். அப்போ படைப்பாளனாகி அல்லாஹ்வை தான் வணங்கணுங்கிற கட்டாயமே அதிலே வந்துருச்சு. எதுலனா அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்வதிலே வந்துருச்சு. அப்போ ஒருத்தர் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் ஏற்றுக்கொண்டு பிறகு அவர் வேற ஏதாவது வணங்குறாரு வைங்க, அவர் கொள்கை, அவர் நம்பிக்கைக்கு அவர் முரணாக இருக்கிறார். அவருடைய செயல் எப்படி இருக்குது? நம்பிக்கை அல்லாஹ் தான் படைப்பால் நம்புறாரு, ஆனால் அவனை வணங்காமல் அவனுக்கு இணையாக மற்றதையும் வணங்குறார். அப்போ அந்த நம்பிக்கை எதிரானதாக இருக்குது இல்லையா என்று சொல்கிறாங்க இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா.